Dear friends, இன்னைக்கு நம்ம போட்டுடலாம். ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து இந்த சேமியா பட்டுற மாதிரி நம்ம இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இந்த நெஸ்ட் மாதிரி குச்சி குச்சாக தெரியும். நமக்கு எல்லா சைடும் இது ஈவனாக பட்டுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பன்னீரில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சால் தான் கொஞ்சம் டைட்டான நல்ல ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நமக்கு எந்த சைஸில் எக் வேணுமோ அந்த அளவுக்கு பன்னீர் எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை ரவுண்டாக பிடிச்சாலும் சரி, இல்லை எக் மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா எக் மாதிரி இதை ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா பன்னீரையும் எக் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்மளோட நெஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகலைன்னா நம்மளுடைய அந்த நெஸ்ட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும். அந்த குழி மாதிரி பண்ணியிருக்கிறதுல நமக்கு நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ வந்து அந்த சைடு வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம உருட்டி வச்சுருக்க பன்னீரையும் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளுடைய குட்டி குட்டி எக்கை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக தேவையில்ல. இதுவும் லோ ஃப்ளேமில் போட்டால் பன்னீர் கரைஞ்சி போயிடும். ஸோ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம்.
கொஞ்சம் கலர் மாறினதுமே இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய எக்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்யும் போதே நமக்கு வந்து ட்ரை ஆகிட்டே வரும். ஸோ வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஆகலைன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து அது வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ மேலே கொஞ்சம் புதினா இலையை வச்சுக்கலாம். ஒரு 3 இல்லை 4 வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 or 3 நம்மளுடைய பன்னீர் எக்கு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 3 எக்ஸ் வச்சுருக்கேன். நம்மளுடைய பேர்ட் நெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.